இவருடைய பார்லிமெண்ட் தொகுதியில் வந்த இடம், அதுக்கப்புறம் தான் கேப்டன் அவங்க குடும்பத்தோடு மதுரைக்கு போனது எல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியும். இந்த இடம் கேப்டன் பேர்லேயே இருக்கிற இடம். இங்கே வந்து இன்றைக்கி தம்பி கையால் கொடி ஏற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த இடத்துல இந்த மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி ஒரு கல்யாண மண்டபம் கட்டி இந்த இடத்தெல்லாம் நாங்கள் டெவலப் பண்ண இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி எங்கள் பூர்வீக இடத்துக்கு வந்ததில் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் விருதுநகர் மாவட்ட செயலாளர் ஷெரீஃபுடைய மகளுடைய திருமணத்துக்காக இன்றைக்கி நாங்கள் விருதுநகருக்கு வந்திருக்கோம். அந்த வகையில் உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. நீங்கள் வேறு எதுவும் கேட்கணும்னா கேளுங்க. சட்டப்பேரவை நடந்துருக்கு. ஆமாங்க. மாநில அரசு கட்டுப்பாட்டுலாம் வந்து பல்கலைக்கழகம்லாம் இருக்குது. ஆளுநர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போகிறாரு, இது அவருடைய சுயநலத்தை காட்டுதுன்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்துங்க எல்லா யூனிவர்சிட்டியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநரும் ஆளும் கட்சியும் இணைந்து தாங்க அது பண்ணுறாங்க. அதனால் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஈகோ கிளாஷில் வந்து ஆளுநருக்கு எந்த உரிமை இல்லைன்னு இவங்க சொல்கிறதும், ஆளுநர் வந்து யூனிவர்சிட்டின்னா அதுக்கு ஆளுநருடைய கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்குதுன்னு இது கான்ட்ரவர்சி தொடர்ந்து 3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. உண்மையிலேயே என்ன வந்து அங்கே லீகலாக என்ன நடக்கணுமோ அது நடந்தால் எல்லாருக்கும் நல்லதுங்க. கான்ட்ரவர்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவில் இதனால் யாருக்கும் எந்த பலனும் கிடையாது என்பது எங்களுடைய கருத்து. அதனால் எல்லாம் ஒற்றுமையாக சென்றால் நம்ம நாட்டுக்கு நல்லதுன்றது என்னுடைய கருத்து. சீமான் பற்றி இந்த பெரியார் பற்றி இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க கேட்டாங்கங்க. அது வந்து அதுக்கு நான் வந்து பதில் சொல்ல விரும்பலைங்க. ஏன்னா ஒருத்தர் சொன்ன ஒரு கருத்துக்கு என்னிடம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அந்த கேள்வியை கேட்டதும் பதில் சொன்னதும் சீமான் அவர்கள். அதுக்கான பதிலை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணுமே ஒழிய அதை பற்றி என்கிட்ட நீங்கள் கேட்கறதே தவறுங்க. சார், சட்டப்பேரவையில் வந்து யூஜிசிகள் அந்த விதிகளுக்கு எதிராக வந்து தீர்மானம் கொண்டு வராங்க. எதுக்கு யூஜிசி விதிகள் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, அது சம்மந்தமாக வந்து முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விதிகளுக்கு எதிரானதுக்கு வந்து நாங்கள் மக்கள் மன்றம் இல்லை நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தில் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டா ஒரு பிரச்சனை இல்லைங்க. தொடர்ந்து 3 வருஷமாக ஆளுநருக்கும் ஆளுங்கட்சிக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு முரண்பாடான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் சட்டசபைக்கு வர்றது, கொஞ்ச நேரத்துலேயே வெளிநடப்பு பண்ணுறது, நம்ம தொடர்ந்து இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து இன்றைக்கி அவங்க கிட்ட கேட்டால் அவங்க தரப்பு நியாயங்கிறாங்க, ஆளுங்கட்சி கிட்ட கேட்டால் எங்கள் தரப்பு தான் நியாயம்ன்றாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அவர் சொல்கிற பிறகு நீதிபதி தான் முடிவு எடுக்கணுங்க. நீதிமன்றத்துக்கு செல்வதுதான் இதுக்கு சரியான தீர்வாக இருக்கும். பாராளுமன்றத்தில் வந்து அரங்கோட தொகுதி மட்டும் வந்து அதிகமான வாக்கில் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து தேமுதிக வந்து அரங்கோட்டை சட்டமன்றத்தில் 234லையும் நாங்கள் வந்து எங்கள் கூட்டணி போட்டியிடும் நாங்கள் சொல்லியிருக்கோம். யார் எந்த தொகுதி யார் வேட்பாளர் என்பதை இப்போ நான் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க. அந்த தேர்தல் நெருக்கத்தில் யார் யார் எந்த தொகுதியில் போட்டி போடுவாங்க என்பதை நாங்கள் அப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.